வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே வீடுகள் கட்டுவதற்கு 18 லட்சம் வரை பணம் கொடுக்க போறதாகவும் அதற்காக 80,000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதோடு இந்த திட்டத்தில் நகர்ப்புறத்தில் குத்தகைக்கு வசிப்பவர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக புறம்போக்கு நிலத்தில் வாழ்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழே வீடுகளை கட்டிக்கொள்ள தகுதியானவர்கள் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க என்னென்ன சலுகைகள் எல்லாம் தரப்போறாங்க அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மத்திய மற்றும் மாநில அரசுகள் பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு அத்தியாவசிய நலத்திட்ட உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்துட்டு வராங்க. அதுல முக்கியமா மத்திய அரசின் சமூக நலத்திட்டமான பொதுமக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை 4,21 லட்சம் வீடுகள் கட்டி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. 2022க்குள் அனைவருக்கும் சொந்த வீடு அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த 2015 தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். தற்போது இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பலருக்கும் பயனுள்ளதாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே 2 பிரிவுகளாக வீடுகள் கட்டி கொடுக்கறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமப்புறம் அப்படின்னு 2 பிரிவுகளாக கொடுக்கறாங்க. இதுல குறைந்த வருமானம் மற்றும் நடுத்தர வருமானம் மற்றும் ஏழை வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கறாங்க. சமீபத்தில் வெளியான அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தின் கீழே மட்டும் 2,94 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறத்தில் மட்டும் 1,27 லட்சம் வீடுகள் கட்ட தொடங்கப்பட்டு 84 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் பயனாளிகளிடத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. 2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இந்த திட்டத்துக்கு 80,671 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 18% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வீடு கட்டுறவங்களுக்கு வேற என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டமைப்பு வசதிகள், குளியல் அறைகள், மின்சாரம், குடிநீர், காற்றோட்டம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இணைந்து வழங்கப்படுவதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. மேலும் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர் மற்றும் ஜாதி அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் சமீபத்திய அறிவிப்பின்படி 18 லட்சம் வரை வீடு கட்டுவதற்கு பணம் கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, வருமான அடிப்படையில் குறைவான மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கே இந்த கடன்கள் குறைந்த வட்டியில் வழங்கப்படுகின்றன. பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு 2,67,000 வரை வட்டி மானியம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும். வீடுகள் அவர்களது பெயரில் பதிவு செய்யப்பட வேண்டும். இத்திட்டத்தில் பட்டா, மின்சாரம், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறத்தில் குத்தகைக்கு வசிப்பவர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக புறம்போக்கு நிலத்தில் வாழ்பவர்கள் கூட இந்த திட்டத்தின் கீழே வீடுகளை பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025-26 நிதியாண்டில் மட்டும் 80,000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட்டு இந்த திட்ட செயல்பாடு மும்முரமாக நடந்து வருகிறது. இந்த திட்டமானது சமூக நலத்திற்கான மிகப்பெரிய முதலீடு என்பதால் அரசின் நம்பகத்தன்மை மற்றும் வருங்கால திட்டமிடலுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. இவ்வளவு பயன்களை கொண்ட பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pmay.gov.in அப்படிங்கிற இணையதள பக்கத்தில் இது சார்ந்த கூடுதலான விவரங்களும் தகவல்களும் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.